தம்பி இன்று நம்மோடு இல்லை, உயிரோடு இல்லை, அது உண்மை. ஆனால் யார் கொன்றார்கள், எதற்காக கொன்றார்கள், எவ்வளவு நாள் திட்டமிட்டுக் கொண்டார்கள், யாருடைய மூளையில் உதித்த சிந்தனை ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய வேண்டும் என்று? Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. அது ஓராண்டாக இங்கு இருக்கிற எவருக்கும் தெரியவில்லை. தமிழ் சமூகம் எல்லோருடைய கேள்வியும் அதுதான். யார் முதலாக இவரை கொல்ல வேண்டும் என்று சிந்தித்தவன் எவன்? திரும்ப திரும்ப கேட்கிறேன். அந்த 3 பேரை தம்பி ஆம்ஸ்ட்ராங் கொலையாளிகள் சொல்லி சுட்டீர்களே, ஏன்? அதற்கு காரணம் சொல்லுங்கள் என்று கேட்கிறேன். ஒருவர் கூட சொல்லுங்க. இந்த நாட்டில் இத்தனை லட்சக்கணக்கான மக்களால் நேசிக்கப்படக்கூடிய ஒரு தலைவனுக்கு பாதுகாப்பில்லை, தன் வீட்டு வாசலிலேயே வெட்டி கொன்றுவிட முடியும் என்கிற நிலை இருக்குமானால் இது எப்படிப்பட்ட சமூகம், எப்படிப்பட்ட நாடு? சாதாரண குடிகளுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும் என்கிற கேள்வி எல்லோருக்கும் எழும். கொன்று விட்டார்கள். தம்பி இன்று நம்மோடு இல்லை, உயிரோடு இல்லை, அது உண்மை. ஆனால் யார் கொன்றார்கள், எதற்காக கொன்றார்கள், எவ்வளவு நாள் திட்டமிட்டுக் கொண்டார்கள், எந்த நடவடிக்கையும் இல்லை. இந்த கேள்வி ஒவ்வொரு மகனுக்கும் எழ வேண்டும். கைது செய்தார்கள், இவர்கள் தான் கொலை செய்திருப்பார்கள் என்று. கைது செய்தவர்களை நீங்கள் கவனிங்கள். கிழக்கு கடற்கரை சாலையில் ஒருவர் திராவிட முன்னேற்ற கழக கட்சி கொடியை கட்டி ஒரு மகிழ்வுந்திலே போயிடுறார்கள் 4-5 இளைஞர். அப்போது முன்னாடி போன பெண்கள் போய்கொண்டிருந்த மகிழ்வுந்திலே போய் தகராறு செய்தது ஒரு பிரச்சனை ஆகிறது. அதை யாரோ எடுத்து போட்டு திரும்ப திரும்ப பேசு பொருளான பிறகு அந்த வண்டியிலே பயணித்த இளைஞர்களை பிடித்து காவல்துறை வண்டியிலே வச்சு பேச விடுகிறார்கள். நாங்கள் அதிமுககாரர்கள், நாங்கள் இந்த டோல், இந்த சுங்கச்சாவடியில் விசாரணைக்கு பயந்து, அதுக்கு பயந்து இந்த திமுக கொடியை கட்டி கொண்டு போனோம் என்று பேச விடுகிறார்கள். உடனடியாக அவனை வாக்குமூலம், அவனே பேச விடுகிற இந்த அதிகாரங்கள் ஆம்ஸ்ட்ராங் கொலையாளிகள் என்று கைது செய்யப்பட்டவர்களுடைய வாக்குமூலம் எங்க? நீங்கள் எல்லாம் யார்? எதற்காக ஆம்ஸ்ட்ராங் என்கிற ஒரு தலைவனை கொள்ள வேண்டிய தேவை உங்களுக்கு வந்தது? காரணம் என்ன? யாருடைய மூளையில் உதித்த சிந்தனை ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய வேண்டும் என்று? அது ஓராண்டாக இங்கு இருக்கிற எவருக்கும் தெரியவில்லை. தமிழ் சமூகம் எல்லோருடைய கேள்வியும் அதுதான். யார் முதலாக இவரை கொல்ல வேண்டும் என்று சிந்தித்தவன் எவன்? காரணம் என்ன? அந்த திட்டத்தை வகுத்தவன் யார்? நீ கைது செய்தவன் கூலிக்கு செய்த கொலையாளி. அப்படி என்றால் முதலாக இந்த கொடிய சிந்தனை உதித்தவது எவன் மூளையில்? நீங்க கைது செய்தவர்களை தினம் நீதிமன்றத்தில் நிறுத்த ஒவ்வொரு முறையும் கூட்டிக் கொண்டு வருகிறீர்கள். அவர்களை பார்க்கிறோம். அவர்களிடத்திலே நீங்கள் விசாரித்து காரணத்தை வெளிக்கொண்டு வந்து இந்த மக்களுக்கு சொல்லாதது ஏன்? இதற்காக நாங்கள் கொன்றோம், இவர்தான் சொன்னார், நாங்கள் இதற்காக செய்தோம் என்ற காரணம் இங்கு இருக்கிற எல்லோருக்கும் தெரிய வேண்டுமா வேண்டாம்? 3 பேரை சுட்டுக் கொண்டீர்கள். அவர்கள் யார்? அவர்கள் இந்த கொலைக்கு திட்டமிட்டார்களா? நேரடி கொலையாளிகளா? இந்த கொலைக்கும் அவர்களுக்கு என்ன சம்பந்தம்? ஆம்ஸ்ட்ராங்கை கொல்ல வேண்டும் என்கிற சிந்தனையை தூண்டியவர்கள் அவர்கள் தானா? ஏதாவது பதில் இருக்கிறதா? ஒரு கொலையாளியை சுட்டுக் கொண்டு விடலாம் என்று சட்டம் இருக்குமானால், நடைமுறை இருக்குமானால் சிறைச்சாலையே அவசியம் இல்லை, எல்லாரும் சுட்டுக்கோட்டு போட்டு போய்கொண்டே இருக்கலாமே. இது எந்த மாதிரியான அணுகுமுறை? திரும்ப திரும்ப கேட்கிறேன். அந்த 3 பேரை தம்பி ஆம்ஸ்ட்ராங் கொலையாளிகள் சொல்லி சுட்டீர்களே, ஏன்? அதற்கு காரணம் சொல்லுங்கள் என்று கேட்கிறேன். ஒருவர் கூட சொல்லு. அதற்கு என்ன காரணம்? சிறையில் இருக்கிறவர்களிடத்தில் ஏன் விசாரித்து அவர்களிடம் இந்த காவல்துறை பெற்ற வாக்குமூலம் என்ன? ஓராண்டு ஓடிவிட்டது. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology.